வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து நம்ம பண்ணையோட 7வது நாள் குஞ்சுகளோட அப்டேட்டு. இதுக்கு முன்னாடி 6 நாள் அப்டேட்டும் நம்ம சேனலில் வீடியோவில் போட்டிருக்கு. ஒரு நாள் விடாமல் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கோழி எடுக்கிற வரைக்கும் 40 நாள் வீடியோவும் நம்ம ஒவ்வொரு நாள் அப்டேட்டு தனித்தனியாக போட போகிறோம். 40 நாள் கழிச்சு கோழி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வருது எல்லாமே ஒட்டுமொத்த டோட்டல் வரவு செலவு கணக்கே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மட்டும் ஒரு ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை ஒரு வாரத்துக்கு 3 ஹைப் பண்ணலாம். சரி, நம்ம 7வது நாள் கோழியை பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பண்ணையோட 7வது நாள் குஞ்சோட அப்டேட்டுங்க. 7வது நாள் பாருங்கள், நம்ம குஞ்சுகளை எப்படி ஈவனாக அப்படியே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எங்கேயும் போய் எந்த பக்கம் அணையில் நல்லா ஸ்ப்ரெட்டாக சூப்பராக ஈவனாக இருக்குது. கிளைமேட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. குளிரும் இல்லை வெயிலும் இல்லை, நார்மலாக சூப்பராக இருக்குது. 6வது நாள் நம்ம என்ன இடம் விட்டுருந்தோமோ அதே இடம் தான் இருக்குது. 4 தூண் இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு துணியும் சேர்த்து நாளைக்கு வந்து 2 தூண் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், 6 தூணா. இன்னும் நம்ம குஞ்சுகளுக்கு வந்து எந்த ஒரு மருந்தும் கொடுக்கலங்க. வெறும் வாட்டர் சானிடைசர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 400 லிட்ரு குடிச்சிருக்கு. 400 லிட்ரு தண்ணி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போயிருக்கு. ஃபீடும் வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோ பக்கம் போயிருக்கு. கரெக்டான அளவு தான். இப்போ எந்த அளவுக்கு ஃபீடு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு 3 மடங்கு தண்ணி குடிக்கணும். வெயில் டைம்னா 4 மடங்கு தண்ணி குடிக்கும். இந்த டைம் கரெக்டாக தான் இருக்குது. ஃபீடு போயிருக்கிற அளவுக்கு தான் தண்ணியும் கரெக்டாக போயிருக்கு. இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்தே இருக்கும். அப்படியே மேலே கழுத்தை தூக்கிட்டு வாயை பொழுந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கர் பண்ணையாக இருந்தால் ட்ரிங்கருக்கு அடியில் போய் ஒழிஞ்சுக்கும். அப்புறம் நீங்கள் வேக்சின் போடுறதுக்கெல்லாம் வந்து கோழியை வந்து ஓட்டி அடைக்கும் போது பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் மயங்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். கோழியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். கால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையேறுன்னு இருக்கும். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற கோழிகளுக்கு. கரெக்டாக நார்மலாக நல்லா இருக்கிற கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். மற்றபடி வெள்ளையேறுன்னு இருந்துச்சுன்னா, நல்லா மைதா மாவு கலரில் இருந்துச்சுன்னா அது இம்யூனிட்டி சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 6வது நாள், நாளைக்கு 8வது நாள் வந்து கரெக்டாக அரை பண்ணைக்கு விட்டுருவேன். நாள் வந்து நம்ம வந்து வெயிட் போட்டுக்கிட்டு இருந்தோம். 8வது நாள் வந்து கோழி விடுற கம்பெனிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லுவாங்க. 8வது நாள் ஃபர்ஸ்ட் வீக் வெயிட் வந்து போட்டு புக்கில் எழுதுவார் சூப்பர்வைசரு. அதே மாதிரி 15வது நாள், 22வது நாள், 29வது நாள், 36வது நாள் அதெல்லாம் வீக்லி வெயிட் வந்து அவங்க வந்து போட்டு புக்கில் என்ட்ரி பண்ணணும். நாளைக்கு பார்ப்போம் எவ்வளோ அவங்க சூப்பர்வைசர் போடுற வெயிட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம குஞ்சுகளும் ஒரு வாரம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வெயிட் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது, நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க. நம்ம குஞ்சு வந்தப்போ வந்து 50 கிராம் வெயிட்டில் வந்த குஞ்சு நாளைக்கு வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்ப்போம் 8 நாளில். டிராப்பிங்ஸ் எல்லாம் பாருங்கள், டிராப்பிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. டிராப்பிங்ஸில் எந்த ஒரு ஃபீடு கழிச்சலே இல்லை. எங்கேயுமே ஒரு கழிச்சல் கூட இல்லை. எல்லாமே டிராப்பிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள், வெள்ளை கருப்பு கலந்து. இந்த மாதிரி இருந்தால் கோழி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே சாப்பிட்ற தீனி வந்து அப்படியே வெயிட்டாக கன்வர்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். கோழிக்கு எப்போவுமே தண்ணி குடிக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய கோழிக்கு நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நான் பார்த்துக்கிட்டே நின்றுவேன் கொஞ்ச நேரத்துக்கு. நல்லா தண்ணி குடிக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஃபீடு நல்லா சாப்பிட்றது பார்க்குறதுக்கு பிடிக்கும். உள்ளே போய் நின்றுக்கிட்டு இதை மட்டும்தான் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து கோழி குஞ்சு வளர்த்துறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்குதுன்னா, இந்தளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்து பார்ப்பேன். அதே மாதிரி கோழிகளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிற எந்த ஒரு விஷயம் பண்ணையில் இருக்கிறதுக்கே விட மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இடையில ஒவ்வொருத்தர் கல் வச்சுருப்பாங்க, இடையில ஒவ்வொரு குழி இருக்கும், இடையில ஒவ்வொரு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளது தேவையில்லாத பொருள்கள் வந்து எதுவுமே நம்ம பண்ணையில் இருக்காது. கோழிகளுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. வந்தால் அது கோழி தீனி திங்க, தண்ணி குடிக்க, அப்படியே படுத்துருக்க, இது மட்டும்தான் நினச்ச பக்கம் போக வர, இது மட்டும்தான் இருக்க முடியும். டிஸ்டர்புங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆச்சு.
இனியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி அளவுக்கு கீழே இருந்து மேலே தூக்கிட்டு இருந்த படுதை நைட்டு இப்போ வந்து கால்வாசியாக குறைச்சிக்கலாம். படிப்படியாக தான் குறைக்கணும். ஒரே அளவாக ஒரே மூட்டை படுதா இறக்கிடக்கூடாது. படிப்படியாக இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து கால்வாசி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றாமே விட்டுறலாம். அப்படியே ஓப்பனாகவே விட்டுறலாம். ஆனால் ஒருக்கா ஓப்பனாக விட்டுட்டு ஏற்றாம ஓப்பனாக ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கோழிக்கு சளி பிடிச்சிக்கும். அம்மோனியா ஸ்மெல் அடிக்க சளி பிடிச்சிக்கும். நான் கோழி மட்டும் வளர்த்தலைங்க, சிட்டுக்குருவியும் தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். 5000 கோழி ப்ளஸ் ஒரே ஒரு சிட்டுக்குருவி. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா இருக்குது. கூடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து சிட்டுக்குருவி வந்து 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 போயிட்டு இருக்குது. 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நைட்டு வந்து நான் தூங்க வரும்போது பாருங்க, இந்த இடத்துல தான் நான் தூங்குவேன் நைட்டு. இதுக்கு மேலே தான் இருக்குது கூடு. நைட்டு நான் தூங்க வர்றப்ப கரெக்டாக கட்டல் கிட்ட வந்தோன்னா வந்துடும். பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டு வந்துடும். இப்போவும் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்துருச்சு. இப்போ கேமராவை தூக்கணுன்னே வந்துருச்சு பக்கத்தில். எங்கேன்னு காண சவுண்டு மட்டும் கேட்குது. வந்துச்சுன்னா உள்ளுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தூங்க விடாம. இப்போ ஒரு நாள் வரும்போது இங்கே வச்ச வீடியோ பிடிச்சி அதுக்கே தெரியாமல் எப்படியும் காட்டுறேன் பாருங்க. கோழி பண்ணையில் ப்ரூடிங்கெல்லாம் எடுத்து கோழி குஞ்சுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. கோழிகளுக்கு சளி சவுண்டு இருக்கான்னு பார்த்து கரெக்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் நானும் ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிச்சிட்டேன். இது வரைக்கும் வந்து சளி சவுண்டுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. சளி சவுண்டு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி சளி சவுண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சவுண்டை நான் ரெக்கார்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, சளி பிடிச்சிருந்தா என்னென்ன மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு கேட்டிருந்தாரு. கொர்சலின் ஸ்ப்ரே பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கம்பெனியில் வந்து கொடுத்தாங்கன்னா P101 P904 இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குது. அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்க, அதுலேயே ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுக்கு கேட்கலைன்னா கொர்சலின் ஸ்ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பாக கேட்கும். சளியாக இருந்தா ஈக்கோலியாக இருந்தால் கொர்சலின் கேட்காது, சளி சவுண்டு நிற்காது. 8வது நாளுங்க. 8வது நாள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 8வது நாள் வீக்லி வெயிட்டோட சந்திப்போம். 8வது நாள் சந்திப்போம். பாய்.